கையில காசு இல்லாம 1000 தான் நேர்மை நாணயத்தை பத்தி பேசினாலும் இந்த உலகம் நம்பாது. நாணயமா 4 பேர் மதிக்க வாழணும்னா இந்த நாணயத்தை தேடித்தான் ஆகும். பணத்தை சேர்த்து பெரிய மனுஷன் ஆயிட்டா இந்த ஊர் என்ன உலகமே என்ன நல்லவன்னு மட்டும் சொல்லாது, இன்னும் எத்தனையோ அடைமொழிகள். டவுன்லோட் ஷேர் சாட். தெரியும். வீட்ல என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. என்னடி ஒண்ணும் இல்லன்ற? நேத்து ஏதோ சண்டை போட்டு உங்க அம்மா வந்துச்சா பாத்தியா? பெத்தவ மனசு கேட்காம உன்னை வந்து பாத்துட்டு போறா. அதுக்கெல்லாம் வந்திருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன், நான் கருவேலங்காடு போயிருக்கேன், நான் சந்தேகப்பட்டு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏண்டி படிக்கிற புள்ள நீ மாசத்துல 20 நாள் ஜெயிலு ஸ்டேஷன்ல அலையிறதா அவனோட போய் நல்லாவா இருக்கு? காலம் என்பது மாறும், வலி தந்த காயங்களாரும். மேற்கு சூரியன் மீண்டும் காலையில் கிழக்கில் தோன்றித்தான் தீரும். நதியோடு போகின்ற படகென்றால் ஆடாதா, ஆனாலும் அழகாக கரை சென்று சேராதா உயிர். கடவுள் உனக்கு கஷ்டத்தை தரும்போது நீ கலங்கி நிக்காத. அவரு உனக்கு கஷ்டத்தை தருவது உன்னை சோதிக்கல்ல, உன்னை சுத்தி எத்தனை போலியான உறவு இருக்கு அப்படின்னு உனக்கு காமிக்கிறதுக்கு தான். அத நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்க. டவுன்லோட் ஷேர் சாட். நம்ம இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன நடந்துட்டு போகுது? நம்ம யாரு இந்த உலகத்துல? நம்ம இல்லைன்னா கூட ஒரு வாரம், ஐயோ போன வாரம் பேசிட்டு இருந்தாயா தெளிவா அப்படின்னு, அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஒண்ணு, ஒரு வருஷம் கழிச்சு ஒண்ணு, அப்புறம் ஒரு டைம்ல ஒருத்தர் இருந்தாரு. டவுன்லோட் ஷேர். கல்யாணி, இன்னைக்கு பரணி விரதம் இல்ல? ஆமா. கடவுளுக்கு பயங்கரமா படையல் வைக்க போற நீ? பயங்கரமா இல்ல, நல்லாதான் வைப்பேன். அவர் பேரை சொல்லி நம்ம தான் சாப்பிட போறோம். அதான் உண்மை. பால் பாயசம் பண்ணிட்டேன் இன்னைக்கு. நான் பால் பாயசம் தான் செய்யணும்னு இருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்ல? அச்சோ, அப்ப என்ன பண்ற? பொதன்னு 2 லிட்டர் டிகிரி. காலையில் எழுந்ததும் நாம் கேட்கக்கூடிய விஷயமும் பார்க்கக்கூடிய விஷயமும் நல்லதாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒன்று, உள்ளங்கை காலையில் எழுந்ததும் முதலில் பார்க்க வேண்டியது உள்ளங்கை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தரக்கூடியது உள்ளங்கை ஆகும். உள்ளங்கை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. 2, முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கும் போது நாம் சிரித்தால். யாராவது உங்களை திட்டினா உடனே மனசு உடைஞ்சு போயிருவீங்களா? அப்படின்னா இந்த புத்தர் கதை உங்களுக்கு தான். புத்தர் ஒரு நாள் ஒரு கிராமத்துல அந்த மக்களுக்காக போதனை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. புத்தரை பிடிக்காத ஒருத்தர் ஓரமா நின்னு கடின வார்த்தைகள்ல கண்ணா பின்னான்னு பேசிட்டே இருந்திருக்காரு. ஆனா புத்தர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவரு போதனைய ஸ்மூதா கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்க தனியா போயிட்டு வாங்கல. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் ஒரு படத்துக்கு போறேன், நீ வரியா? நாங்க போய் ஒருத்தவங்களை பாக்கணும், நீ கொஞ்சம் என் கூட வரியா? ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும், என் கூட கொஞ்சம் வரியா? இப்படி வரியா நம்ம தனியா எங்கேயுமே போறதே கிடையாது. இவங்க இருந்தாதான் நான் அந்த இடத்துக்கே போவேன் அப்படின்னு நம்மள பல பேர் வந்துட்டு அந்த முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா தனியா